எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனம். அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை சொல்லும் போது பணம் இல்லை, அவ்வளவு திரளான கிருபை. அவருடைய கிருபையை விளங்க செய்வதற்காக எப்படி கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய கிருபை என்னிலே விளங்க வேண்டும். அவருடைய கிருபை என் மூலமாக அவருடைய தயவினாலே விளங்குகிறது. நான் நடக்கிறது அவருடைய கிருபை, வேலைக்கு போகிறது அவருடைய கிருபை. அந்த கிருபையின் மேன்மையை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்தில் தயவு வைத்தார். எனக்கு கிடைத்திருக்கிற தயவு எப்படிப்பட்டது? மனிதருடைய தயவை காட்டிலும் தேவ தயவு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இயேசு என்னிடத்தில் வைத்திருக்கிற தயவு, இயேசு என்னில் விளங்க செய்கிறதான அவருடைய கிருபை. 2 வார்த்தை எழுதி கொள்ளுங்க. தேவன் என்னிடத்தில் வைத்த தயவு, கிறிஸ்து என்னிலே விளங்க செய்கிற அவருடைய கிருபை. இந்த வார்த்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் எழுப்பி, 6 அதிகாரம் 4 வசனம் ரோமர். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து, அப்ப கிறிஸ்து எழுப்பப்பட்டார். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுதினார். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார். அவரோடு கூட எழுப்பினா எப்ப இது நடந்துச்சு? இயேசு உயிரோடு எழும்பின உடனே நானும் அவரோடு கூட எழுந்தேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, அன்றைக்கு நான் அவருக்குள் இருந்து எழுப்பப்பட்டேன். இன்றைக்கு நேரத்தில் இன்னைக்கு நான் ஸ்நானம் பெற்றோம், அதுக்கு ஒரு சாட்சியாக. ஆனால் நான் எழுப்பப்பட்டது என்றைக்கு? கிறிஸ்து எழுப்பினாரே அன்றைக்கு நான் எழுப்பப்பட்டேன். இந்த உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இயேசுக்குள்ளாக என்னை உயிரோடு கூட எழுப்பின தேவன் என்ன செய்து வச்சிருக்கார் தெரியுமா? உன்னதங்களில் என்ன செய்திருக்கிறார்? உட்கார செய்திருக்கிறார். என்னுடைய கிருபை என்ன? கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னை உயிரோடு எழுப்பினார், என்னை உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். பிசாசு உங்களை பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருக்கிறதாக பார்ப்பான்? உன்னதத்தில் இருக்கிறதாக பார்ப்பான். பிசாசு உன்னை பார்க்கும்போது இந்த அபிஷேகம், இந்த வெளிப்படுத்தல், இந்த ஞானம் உங்களுக்குள்ளாய் வர வேண்டும். அப்போ உன்னதத்தில் இருக்கிறதான அந்த அறிவுக்குள்ளாக, அந்த வெளிப்படுத்தலுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு ஒரு தயவு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையின் மகா மேன்மை விளங்குகிறது. 3வதாக கிறிஸ்து இயேசுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பினார். நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எழுப்பப்பட்டேன். 4வதாக உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இங்கே இல்லை, இந்த சரீரம் தான் இங்கே இருக்கிறது. நான் உன்னதத்தில் தேவனோடு அமர்ந்திருக்கிறேன். இந்த தெளிவு, இந்த அபிஷேகத்தினால் இந்த காலையில என்னை நிரப்பும் ஆண்டவரே. வீட்டில் போய் தியானிங்க, ஜெபத்தில் உட்காருங்க, தனியா தேவனோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தலான என்னை நிறையும். எழும்பி நின்று கர்த்தரை பார்த்து எல்லாரும் கேட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.